குழந்தைகள் பசிக்காக மட்டும் அழுவதில்லை. குழந்தைகள் அழ காரணங்கள் இருக்கின்றன. அவற்றைப் பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலையாகும். அதுவும் கைக்குழந்தையை கையாள்வது என்பது ஒவ்வொரு தாய்க்கும் சற்றும் சவாலான ஒரு விஷயம்தான். குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். குறிப்பாக குழந்தையை பெரியவர்களின் துணையில்லாமல் வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பெண்கள், குழந்தையை வளர்த்து பெரிய ஆளாக்க படாத பாடு படுவார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு குழந்தை இரவில் ஏன் அதிகமாக அழுகிறது? என்ன காரணமாக இருக்கும் என்பது போன்றவை குழப்பத்தை உண்டாக்கும். என்னதான் இருந்தாலும் வீட்டில் இப்போது பெரியவர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை போக்குவதற்கு தான் இந்த பகுதி. குழந்தையின் ஒரு தகவல் தொடர்பு மொழிதான் இந்த அழுகை. குழந்தை பசிக்கு அழுகும், தூக்கம் வருகிறது என்றால் அழுகும். ஏதேனும் அடிபட்டு விட்டாலோ அல்லது பூச்சிகள் கடித்து விட்டாலோ அழுகும். பொதுவாக குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வரையில் அழுகும். இந்த பகுதியில் குழந்தை அதிகமாக அழுதால் அதற்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கும் என்பதை பற்றி காணலாம். பசிக்கு அழுதல். ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அது பசிக்காக தான் அழுகிறது என்று பல தாய்மார்கள் நினைத்துக் கொள்வார்கள். குழந்தை பசிக்காகத்தான் அழுகிறதா என்பதை உறுதி செய்ய தாயானவர் தன் விரலை நன்றாக சுத்தப்படுத்திக் கொண்டு குழந்தையின் வாய்க்குள் வைத்தால் உடனே குழந்தை விரலை சப்பத் தொடங்கிவிடும். இதன் மூலம் குழந்தை பசியால் அழுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தாகம். பொதுவாக குழந்தை போதிய அளவு பால் குடித்த பின்னர் 2 மணி நேரத்துக்குள் அழுதால் அது நிச்சயம் பசிக்காக இருக்காது. வேறு காரணத்தால் அது அழக்கூடும். பசிக்கு அடுத்தபடியாக தாகம் எடுத்தால் குழந்தை அழும். உதாரணமாக, திட உணவு சாப்பிடும் குழந்தைக்கு சில தாய்மார் உணவை கெட்டியாக பிசைந்து கொடுத்து விடுவார்கள். இதனால் உணவு விக்கிக் கொள்ளும். குழந்தைக்கு தாகம் எடுக்கும். இதனால் சாப்பிட்ட பிறகு குழந்தை அழும். அப்போது கொஞ்சம் தண்ணீரை கொடுத்தால் குழந்தையின் அழுகை நின்றுவிடும். ஈரமான துணி இருந்தால் பால் குடித்த பிறகு சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது போன்றவற்றால் உள்ளாடே, படுக்கை போன்றவை ஈரமாகி விடும்போது அதை தெரியப்படுத்தவும் குழந்தை அழும். குழந்தை இரவில் அழுவதற்கு பெரும்பாலும் இதுதான் காரணமாக இருக்கும். ஈரமான துணியை மாற்றிவிட்டால் அழுகை நிற்கும். குழந்தையின் துணி மிகவும் ஈரமாக இருந்தால் அது இரசச சுருவாக காரணமாகிவிடும். எனவே நீங்கள் நீண்ட நேரம் நிலைக்கும் 12 மணி நேர டயப்பரை குழந்தைக்கு இரவு நேரத்தில் உபயோகப்படுத்துவது என்பது குழந்தை இரவில் நன்றாக தூங்குவதற்கு உதவி செய்யும். ஆடைகள் பிரச்சனையா? குழந்தைகள் யாரும் எனக்கு இது போன்று கனமான ஆடைகள் வேண்டும், பிரமாண்டமான ஆடைகள் வேண்டும் என்று கேட்பது கிடையாது. நாம் தான் நமது தேவைக்காகவும் குழந்தையை அழகாக வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் கனமான மற்றும் உறுத்தலாக இருக்கக்கூடிய ஆடைகளை குழந்தைக்கு அணிவித்து பார்க்கிறோம். குழந்தைகளின் ஆடைகள் இறுக்கமானதாகவும் கனமானதாகவும் இருந்தால் குழந்தை அழுகத்தான் செய்யும். எனவே குழந்தைகளுக்கு மிருதுவான இழைகளால் ஆன ஆடைகளை அணிவித்து விட வேண்டியது அவசியமாகும். டயப்பர் என்பது அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியதாகும். எனவே இதனை எந்த நேரமும் குழந்தைக்கு அணிவித்து விடுவது என்பது கூடாது. இதனால் குழந்தைகளுக்கு அலர்ஜிகள் உண்டாகலாம். பூச்சி கடித்தால், தன்னுடைய உடலில் ஏதேனும் புதிதாக ஊறுவது போல் உணர்ந்தால் அப்போது குழந்தை அழலாம். எறும்பு, கொசு, பூச்சி, பேன் கடித்தாலோ சருமம் அரித்தாலோ குழந்தை அழும். புட்டிப்பாலில் சர்க்கரை கலந்து குழந்தைக்கு கொடுக்கும்போது அதில் சில சொட்டுகள் வாய் ஓரத்தில் ஒழுகியிருக்கும். சர்க்கரை வாசனைக்கு வரும் எறும்பு கடித்துவிடும். அப்போது குழந்தையின் சருமத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டு சிவந்த தடிப்புகள் ஏற்படலாம். சில நேரம் ஒவ்வாமை குழந்தையின் குரல் நாணயம் தாக்கியிருந்தால் சருமத் தடிப்புகளோடு சரியாக மூச்சுவிட முடியாமல் குழந்தை அழும். அப்போது குழந்தையின் குரலும் மாறுபட்டிருக்கும். வயிற்று வலி. குழந்தைக்கு வயிற்று வலியும் காது வலியும் ஏற்படுவது மிகவும் சகஜம். குழந்தை தன்னுடைய தொடையை வயிற்றில் மடித்து வைத்துக் கொண்டு அழுதால் அதற்கு வயிற்றில் வலி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக பால் அல்லது திட உணவை கொடுத்துவிட்டால்
வயிறு உப்பி அழ ஆரம்பிக்கும். இதுபோல் உணவுடன் அதிக காற்று வயிற்றுக்குள் சென்றுவிட்டாலும் குழந்தை அழும். தாய்ப்பால் கொடுத்து முடித்தவுடன் ஒவ்வொரு முறையும் குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அதன் முதுகை தட்டி கொடுக்க வேண்டும். இதனால் குழந்தையின் வயிறு தாயின் தோளில் அழுந்திக் காற்று வெளியேறிவிடும். குழந்தையும் அழுவதை நிறுத்திவிடும். உணவு ஒவ்வாமை. சில வேளை குழந்தைக்கு குடல் சொருகிக் கொள்ளும். இதனால் குழந்தைக்கு வயிறு வீங்கி வலி தாங்க முடியாமல் தொடர்ந்து அழும். அப்போது மலத்தில் இரத்தம் போகும். கூடவே வாந்தியும் வரும். உணவு ஒவ்வாமை காரணமாகவும் வயிற்றில் வலி வந்து குழந்தை அழும். காது வலி. காதின் உட்பகுதியில் செவிப்பறைக்குப் பின்னால் சீழ் இருக்கும்போது குழந்தைக்கு காது வலிக்கும். அப்போது காது பகுதியை தொட்டால் அதிகமாக அழும். செவிப்பறையில் சீழின் அழுத்தம் அதிகமாகி அதில் துளை விழுந்து வெளிக்காதின் வழியாகச் சீழ் வடிந்துவிட்டது என்றால் காது வலி குறைந்துவிடும். இதன் பிறகு குழந்தை அழாது. சளி. சளி, மூக்கு ஒழுகல், மூக்கு அடைப்பு, காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, இளைப்பு, நெஞ்சில் வலி, சிறுநீர் கடுப்பு, மலச்சிக்கல், வாந்தி போன்ற காரணங்களாலும் குழந்தை அழக்கூடும். இந்த மாதிரி நேரங்களில் குழந்தை பால் குடிக்காது, தொடர்ந்து அழுவது, வீறிட்டு அழுவது, உடலை முறுக்கி அழுவது என்று அழுகை சத்தம் வேறுபடும். உப்பு சர்க்கரை கரைசல். வயிற்றுப்போக்கு காரணமாக குழந்தைக்கு வயிற்றில் வலி வந்து அழும் அல்லது உடலில் நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறி தாகம் அதிகரித்து நாக்கு வறண்டு அழுவது வழக்கம். மருத்துவரை பார்ப்பதற்குள் சிறிது உப்பு சர்க்கரை கரைசலை தண்ணீரில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தால் அழுகை நின்றுவிடும். குளிர் அல்லது வியர்வை. குழந்தைக்கு குளிர் அடித்தாலும் அழும். புழுக்கமாக இருந்து உடல் வியர்த்தாலும் அழும். வாஷிங் மெஷின், வாக்குவம் கிளீனர், ஹேர் திரையர் போன்றவற்றின் சத்தம் பிடிக்காமல் குழந்தை அழலாம். இந்த பிரச்சினைகளை சரி செய்தால் மட்டுமே குழந்தையின் அழுகை நிற்கும். பால் பற்கள் ஒவ்வொன்றாக முளைக்கத் தொடங்கும்போது குழந்தை அழும். சில மருந்துகளின் பக்க விளைவால் வயிற்றை புரட்டும், வாந்தி வருவது போலிருக்கும். இதனாலும் குழந்தை அழலாம். களைப்பு. குழந்தையை பார்க்க பார்க்க கொஞ்சி விளையாட ஆசையாக தான் இருக்கும். அதற்காக குழந்தையை கொஞ்சிக் கொண்டே இருப்பது, தொட்டிலில் போட்டு ஆட்டுவது போன்றவை குழந்தைக்கு களைப்பையும் சோர்வையும் உண்டாக்கும். இதனால் குழந்தை அழுது கொண்டே இருக்கும். தூக்கும்போது கவனம். 6 மாதங்கள் வரையிலும் குழந்தையின் தலை நிற்காத போது கழுத்து பகுதியை நல்ல பிடிமானம் கொடுத்துத்தான் தூக்க வேண்டும். இல்லையென்றால் குழந்தைக்கு கழுத்து சுளுக்கி வலி ஏற்படும். அப்போது தொடர்ச்சியாக அழும். இதற்குச் சுளுக்கு எடுக்கிறேன் என்று சுய மருத்துவம் செய்யக்கூடாது. உரிய மருத்துவரை அணுகித் தகுந்த சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் மட்டுமே சரியான தீர்வு கிடைக்கும். தூக்கம். குழந்தைக்கு தூக்கம் வந்து அழுகும் போது மெல்லிய தாலாட்டு பாடலை பாட வேண்டியது அவசியமாகும். இப்போது உள்ள இளம் தாய்மார்களுக்கு தாலாட்டு பாடல் தெரிவதில்லை. எனவே உங்களது மொபைலில் தாலாட்டு பாடல்களை டவுன்லோடு செய்து குழந்தைக்கு போட்டு விடுங்கள். பெற்றோர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கான தாலாட்டு பாடல்களை கற்று வைத்துக் கொள்ள வேண்டியது என்பது அவசியமாகும். கவனத்தை ஈர்க்க. குழந்தைகள் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கும் போது அழும். அப்போது நீங்கள் குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவது, பொம்மைகளை தருவது அல்லது மடியில் எடுத்து படுக்க வைத்துக் கொண்டாலே போதும் குழந்தைகள் அழுகையை நிறுத்திவிடும். Thanks for watching.